யார் வேணும்? கொஞ்சம் உட்காந்து பேசலாமா? உட்காருங்க. அப்புறம் கண்ணா இது கண்ணேதான் எவ்வளவு அழகா இருக்கு. இதுல மட்டும் ஐடெக்ஸ் போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த சின்ன உதட்டுக்கு சிவப்பு கலர்ல லிப்ஸ்டிக் போட்டா இடையா இல்ல கொடியா? ஆனா இடுப்புக்கு மேலதான் எடுப்பா இல்ல. இதுக்கு மட்டும் ஃபாரின் பிரா போட்டா என்ன அழகா! இப்படி எத்தனை பேர் நான் பொறுப்பிருக்கீங்க வீட்டுக்குள்ள பூந்து பொம்பளைய வர்ணிக்கிறதுக்கு? ஐயோ, வியாபாரத்துக்காக தான் வர்ணிச்சேன். என்னடா வியாபாரம்? இதான் சார். அப்ப நீ? ஆமா சார், இத வித்து பொழைக்கிறேங்க. இது பொம்பளை செய்யற தொழிலாச்சே. வாஸ்தவம் தான். என் பொண்டாட்டி தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. விக்க போன இடத்துல அவளுக்கே விலை பேசுறாங்க நின்னுட்டா. அவளை காப்பாத்துறதுக்கு பொழப்பு வேணுமேனு நான் அலையிறேன். சாரி, தப்பா நினைச்சிட்டேன். அடிச்சதை பத்தி பரவாயில்லைங்க, ஏதாவது வாங்குனீங்கன்னா வாங்கிக்கிறேன். இந்த பவுடர் டின் என்ன இல்ல? நாய்ங்க. எது நோய்? எனக்கு சொல்லித்தாரு. அடிச்சாருங்கயா, நாய் இருக்கிறது தெரியாம உள்ள நுழைஞ்சிட்டேன். அது துரத்துனது இதை திறந்துட்டேன். என்னடா பையில? விக்கிறதுக்கு சாமாங்க. ஏண்டா சாமான பையில வச்சிருக்கியா பாத்ரூம்ல வச்சிருக்கியா? ஐயோ, இதுலதாங்க. பாரா, கண்ணை மூடி கண்ணை துறக்கத்துக்குள்ள ஓடி போயிடு. இல்ல மறுபடியும் கட்டி போட்டுக்கிற நாயை அவுத்து விட்டுடுவேன். ஆமா, அதான் நீங்க இருக்கீங்களே. என்னது? கோச்சிக்காதீங்க. பொண்ணுங்க குளிக்கும் போது தாப்பா போட்டு குளிக்க சொல்லுங்க. இல்ல நாய்கள் ஜாக்கிரதைன்னு போடியாவது மாட்ட சொல்லுங்க. மாட்டல என்ன? நீங்களாவது நில்லுங்க. கீதா, இன்னைக்கு எப்படி? என்னைக்கும் போலதான். நானும் தினமும் இதே கேட்டுட்டு இருக்கேன். நீங்களும் இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி? நான் என்ன செய்யறது கீதா? 50 பவுன் நகை, 80 ஏக்கரா நிலம், பெத்த தாய் தோப்பனார் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு இந்த அனாதை பின்னால போறேன்னு சொல்றிய, எந்த தைரியத்துல? காதலிக்கிற காலத்துல உன்னை அப்படி வச்சிருப்பேன் இப்படி வச்சிருப்பேன் எல்லா பேரும் சொல்லிட்டு இருப்பான். போய் அனுபவிச்சு பாரு, வயிறு காய போறது. அப்பதான் தோப்பனார் பத்தி நல்லா புரியும். ஏண்டி கட்டின புடவையோட போறேன்னு சொல்றியே, டேய் நோக்கு மாத்து புடவை வாங்கி தர யோகிதை இருக்கா? ரொம்ப பேசாதீங்க. வேணும்னா இதையும் கழட்டி கொடுக்க சொல்றேன். கீதா, எல்லாம் சரியா போயிடும். எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு உனக்கு சீக்கிரம் புடவை வாங்கி கொடுத்துறேன். கீதா கண்ணு, நான் வாங்கிட்டு வந்து இட்லியை கொஞ்சம் சாப்பிடுமா? கீதா, உனக்கு இன்னைக்கு பர்த்டே. உங்க வீட்டுல யார் யாரோ என்னென்னவோ பிரசன்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அங்கே நான் வர முடியல. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க எனக்கு என்ன கொடுக்க போறீங்கன்னு எதிர்பார்த்து ஓடி வந்திருக்கேன். நான் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவியா? கண்ண மூடு.
மாதிரியா இருக்கீங்க? இல்ல, நீ வசதி உள்ள பொண்ணு. உன்னோட நான் எப்படி குடும்பம் நடத்த போறேன்னு நினைக்கிறப்போ எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஒண்ணு என்ன மத்த பொண்ணுங்க மாதிரி நினைச்சீங்களா? பட்னி கிடந்தாலும் உங்களோட சந்தோஷமா குடும்பம் நடத்துவேன். விஜய், விஜய், சாப்பிடலாமா? Come on, let's go. Okay, Mala. Get in. Get in. இதுக்கு 25,000 ரூபாய் செலவாகும். இந்த பணத்தோட உடனே வரலன்னா உயிரோட பார்க்க முடியாது. இந்த பணத்தோட உடனே வரலன்னா உயிரோட பார்க்க முடியாது. உயிரோட பார்க்க முடியாது. லெட்டர் படிச்சீங்களா? சங்கர், என்னை பத்தி உனக்கு தெரியும்ல? வேலை செஞ்சவன் வேர்வை காயறதுக்குள்ள கூலியை கொடுத்துருவேன். ஆனா அட்வான்ஸ் 1/2 பைசா தர மாட்டேன். முதலாளி, இன்னும் 2 நாள்ல என் கையில 25,000 ரூபாய் பணம் கிடைக்கலன்னா நான் உயிர் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்ல. வேணும்னா 1 மாசம் அட்வான்ஸ் வாங்கிட்டு போ. என்ன 10-15 வருஷமா விசுவாசமா வேலை பார்த்திருக்க பாரு. பத்தாதுங்க. இதுக்கு மேல என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. இஷ்டம்னா இரு, இல்லைன்னா ஒரு துண்டு கடதாசி கொடுத்துட்டு போயிரு. அட, ஏன் நிக்கிற? போப்பான்னா. அப்பா, அப்பா, எனக்கு ஒரு 15,000 ரூபாய் பணம் வேணும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. 50,000 ரூபாய் தர்றேன், வாங்கிக்க. சரிப்பா. என்ன விளையாடுறியா? எதுக்குமா பணம்? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். அதுல ஒருத்தனுக்கு கால் போயிடுச்சு. அவன் இப்ப பணம் கேக்குறான். என்ன நீ எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு நம்மன்னு அரிக்கிற? இப்படித்தான் போன வாரம் ஹோட்டல் சொர்க்கத்துல கண்ட பயிலுக்கெல்லாம் தண்ணி வாங்கி ஊத்திருக்க, செடிக்கு ஊத்துன மாதிரி. அந்த ஹோட்டல் மேனேஜர் என்கிட்ட வந்து 5,000க்கு பில்ல நேட்டான். ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு சின்ன பார்ட்டி கொடுத்தேன். அதுல என்ன ஆச்சு இப்போ? என் பணம் எல்லாம் போச்சு. இப்படியே போனா நம்ம சொத்தெல்லாம் என்ன வருது? சித்தி, எங்க அப்பா பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே நீ 2ஆம் தரமா வந்த. அவளை ஏண்டி எகிற? அவ என் இன்ப நாயகி. அப்பா பணம் கொடுங்க. ஒழுங்கா நடந்துக்க, தர்றேன். அதை விட்டுட்டு கண்ட பயிலோட கும்மாரம் போட்டுக்கிட்டு திரியிற, நடு ரோட்ல தண்ணியை போட்டு வேற ஆடுற. இதுல பாட்டு வேற. ஐயோ, மானமே போகுது. உங்களுக்கு என் மானத்தை விட பணம் தானப்பா பெருசு. ஒழுங்கா நடந்துக்கணும்னு தான் நினைச்சேன். என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நீங்க தானே. அப்பா, கால் அடைஞ்சவனுக்கு உடனே 15,000 ரூபாய் தரணும். இல்லைன்னா அவன் சூட்டை போட்டுடுவான். அவன் சூட்டை போட்டாலும் சரி, கோட்டை போட்டாலும் சரி, நான் நோட்டை போட மாட்டேன். விளையாடாதீங்க. இப்ப பணத்துக்கு எங்க போய் சொல்றீங்க? எவனையாவது கொலை பண்ணு, இல்லாட்டி கொள்ளையடி. சங்கர், எனக்கு 15,000 ரூபாய் பணம் தேவை. எங்கேயாவது கடன் வாங்கி கூட. சரியா போச்சு போ. நானே பணத்துக்கு அலையா அலையறேன். உங்க அப்பா கால்ல கூட விழுந்துட்டேன். அவர் பணம் மட்டும் கேட்காதுன்னு எங்கால பிடிக்கிறாரு. நாளைக்குள்ள பணம் கிடைக்கலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. ஆமா, உங்க அப்பாட்ட பணம் கேட்டி அவர் என்ன சொன்னாரு? எங்கேயாவது போய் கொள்ளையடிக்க சொல்றாரு. ஐடியா. எனக்கும் பணம் தேவைப்படுது. பேசாம அடிச்சிருவோமா? என்ன வேணா செய், எனக்கு பணத்தை மட்டும் கொடுத்துடு. ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் தி கேம். என்னங்க, வந்ததுல இருந்து சும்மா தானே இருக்கீங்க. என்ன பண்ணணும் சொல்லு. தூக்குங்க. அடிப்படி வெக்கமா இருக்கு. சினிமாவில பாக்க கதாநாயகன் தூக்குற மாதிரியா? தூக்கிட்டா போச்சு. மீனாட்சி, சினிமாவை காட்டிட்டேன், கதாநாயகன் தூக்குன மாதிரி தூக்கிட்டேன். என்ன பண்ண போற? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இதுக்கு பேரு வெக்கமா? இருட்டாய் போச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுல தொலைல் நாளடி இங்க வந்தோம். ஜிலு ஜிலுன்னு காத்து, குழு குழுன்னு இருட்டு, தடதடன்னு நீ இருக்க. அப்புறம் எனக்கு என்னடி குறைச்சல்? மீனாட்சி, எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதை நிறைவேற்றி வைப்பியா? என்ன?
மடியில படுக்கணும். ஒண்ணு நீ படுக்கிறியா இல்ல நான் படுக்கட்டுமா? எனக்கு வெக்கமா இருக்கு, நானே படுத்துக்கிறேன். படு படு. லல்லா லல்லா கொல்லாலா பல்லாலா. மீனாட்சி, நீ மடியில படுத்த உடனே எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? எனக்கு பல்லே வளர்க்கலையா? இதுதான் பேஸ்ட் போட்டு வளர்க்க சொன்னேன். கண்ணு சரி சரி சார் எடே யோ, போய் அந்த பக்கம். கை சுடாக்கா நான் ஏற்கனவே சூடாத்தான் இருக்கேன். அக்காக்கா சொல்லி எப்படியா வாங்க சொல்லுங்க. அக்காவா? இன்னும் கொஞ்ச நேரம் போனா என்ன மச்சானே கூப்பிடுவான் போல இருக்க. யோ, கடலை மொத்தம் எவ்வளவு இருக்கு? 10 ரூபாய்க்கு. வையி. உனக்காக பார்த்து சோடெல்லாம் முடிச்சு கொடுக்குறேன். ஆ காட்டு. ஆ டடடங். ஆ காட்டு. ஆ டுடுடுங். ஆ காட்டு. டடங். ஆ காட்டு. கட்டடங். என்னங்க புடவை வாங்கணும், எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாயா? 300 ரூபாய் தருவேன். 1000 ரூபாய் வேணும். சரி சரி 350 ரூபாய் தர்றேன். 1000 ரூபாய் தான் வேணும். சரி 400 ரூபாய். இப்ப நான் எந்திரிச்சு சரி போயிடுவேன். சரி சரி 500 ரூபாய் தர்றேன். சம்பவம் தானே? இந்த பாரு 500 ரூபாய் கொடுக்குறேன். அப்படி இப்படி சொல்லக்கூடாது, என் இஷ்டப்படி எல்லாம் நடந்துக்கணும். வேற எங்கேயாவது போய் தங்கி நல்ல பொண்ணு, எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். யோ, கடலையா வேணா ஒண்ணு வேணா போய. கடலையா? என் பேர் சுடலையா? ஐ அம் கான்ஸ்டபிள். எங்கயா? என்னங்க என்னவா? என்ன இருட்டுல வேலை நடந்துட்டு இருக்குது? எங்களுக்குள்ள 1000 நடக்கும், அதை கேட்க நீங்க யாரு? நான் யாரா? ஐ அம் பேசி. என்னது முட்டி லக்கி எல்லாம் பேசிருவேன். எங்க தள்ளிட்டு வர்றேன்? அது ஒரு பெரிய கதைங்க. இது அது ஒரு பெரிய கதைங்க. என்னங்க எங்கேயுமே டச் இல்லையா? நான் எப்படியாவது இப்ப டச் பண்ணணுமே. இப்போ நான் டச் பண்ணிடுவேன். ஒழுங்கா கேட்ட கேட்டுக்கு பதில் சொல்லு. எங்க இருந்து தள்ளிட்டு வர்றேன்? ஒண்ணு இல்லைங்க, கிராமத்துக்கு குத்தகை பணம் வசூலிக்க போனேன். அங்க இந்த பொண்ணு என் கண்ணுல பட்டுச்சு. அப்படியே கமுக்கமா அவுக்கிட்டு வந்துட்டு அவ்வளவுதாங்க. கடைஞ்செடுத்த அயோக்கியா நீ. வர்றேங்க. வாங்க. யோ, வேணும்னா வச்சுக்கோங்க. புடியா. சரி. இது கம்பு, நீங்க கண்ணாடி போடுங்க. யோ, ஸ்டேஷனுக்கு வாங்க. எதுக்குங்க? ஏன் எதுக்குன்னு கேட்ட லட்டியால முட்டி முட்டி பேத்து பேத்து எடுத்துருவேன். அடையா ஸ்டேஷன். ஆமா. Don't touch. வாங்க. Don't touch. சரிங்க, டச் பண்ணாமலே நான் வரேன். போ. போங்க. ஏயா, இங்க 2 பேர் உட்கார்ந்தாங்களே, எங்க காணோம்? ஓட்டாங்களா? இல்ல சார். தோ லூஸ் பசங்க ஓடி போயிடுமா? தள்ளி உட்காருடா. பெரியவர விலகி உட்காருங்க. ஏட்டையா வருத்தப்படுறாருல்ல? ஐயோ, சாந்தி முகூர்த்தன்னைக்கே சொன்னேன், நம்ம 2 பேருக்கும் வயசு பொருத்தம் சரியில்லை, தலையில வெள்ளை அடிச்சு கொண்டு சொன்னா கேட்டியா? இப்ப நான் உன்னை தள்ளிட்டு வந்ததா சொல்லி நம்ம 2 பேத்தையும் உள்ள வச்சுட்டாங்க. நீங்க மட்டும் என்னவா ஒரு குழந்தைய பெத்து கையில கொடுத்திருந்தா அது முகச்சாடியை பார்த்து சும்மா விட்டுருப்பாங்கல்ல. இது என்னது? போலீஸ் ஸ்டேஷனா பிரசவ ஆஸ்பத்திரியா? குழந்தை திருப்பி பேசுறீங்களே. ஏட்டையா இருக்கிறாருல? கேட்டா கொடுத்துருவாரா? ஏங்க பேசாதே. ஏயா, நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்கிறது என்ன ஆதாரம்? காட்டட்டுமா? ஆதாரம் காட்டட்டுமா? காட்டு தாலிய. தாலி தாலியா? ஏயா, இந்த மாதிரி செட்டப் தாலியை எத்தனை பார்த்திருப்போம். ஹலோ சார். வாங்க 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 வாங்க. என்ன ஏற்கனவே மேஞ்சனால தான் இங்க வந்து மாட்டிட்டு இருக்கிறேன். பேச பெஞ்சில உட்கார். என்ன வேணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன கைமாத்தா அவங்க வருவாங்க? அட என்னய்யா நீ? ஐயோ, இவர் இருக்காரு. அவன் கிடக்குறான் கிழட்டு பையன். நீங்க பேசுங்க. ஆமா, நீங்க இந்த பிரபல ராமநாதன் செட்டியார்ட்ட மேனேஜர் இல்ல? ஆமா, அந்த ராமநாதன் செட்டியார் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வகையா மாட்டிக்கிட்டு இருக்காரு. மாட்டிக்கிட்டோம். அவர் அழிச்சிட்டு போறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். அழைச்சிட்டு போங்க. ஆனா அந்த ராமநாதன் செட்டியார் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லையே. ஐயோ, பட்டு பட்டு நடிச்சுக்காதீங்க, பொட்டுன்னு போயிடுவீங்க. என் உயிர் மேல் உனக்கு எவ்வளவு ஆசை. பெரியவரை கண்ட இடத்துல கைய நீட்டாதீங்க. ஏட்டையா மேனேஜரோட பேசிட்டு இருக்காருல்ல, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒதுங்குங்க. என்னங்க இது? சார், இவர்தான் ராமநாதன் செட்டியார். அவங்க இவர் தாலி கட்டின தர்ம பத்தினி. ராமநாதன் செட்டியார் இவர்தானா? ஆமா. விளையாடுறீங்க. வணக்கம். இருக்கட்டும் வணக்கம். இருக்கட்டும். என்னங்க நீங்க? ராமநாதன் செட்டியார் நான் தான். ஒரு வார்த்தை சொல்லிருக்கப்படாதா? அட போயா, 1000 தடவை சொன்னேன். ஆனார் ஊனாச்சி நாத்தானா ராமநாதன் செட்டியார் நான் தான். எங்க கேட்டீங்க? பொண்ணை பார்த்தவனே எங்க 2 பேத்தையும் உள்ள கொண்டாந்து வச்சிட்டீங்களா? அடாடாடாடா, அப்படி என்ன வயசாயிடுச்சு உங்களுக்கு? பெருசா ஒண்ணும் இல்ல, பார்த்தா சின்ன பையன் மாதிரியா இருக்கிறீங்க. சரி இல்லைங்க, இளஞ்சிட்டுக்கை இளவை ஊஞ்சல் ஆடுகிறது. நெஞ்சத்தை கிள்ளாது. டாடா வாங்க. பை பை. நீங்க கிள்ளாத இருந்தா சரி. ஏட்டையா, ரொம்ப நன்றி. வரேன். வாங்க.